நேயர்களே, டிகிரி டாஸ்க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவியோட டைட்டில் ரிலீஸ் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்க யூடியூப்ல. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் ராஜமௌழிகள் இயக்கி, இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அந்த மாதிரி 4 லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை பாத்தீங்கன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான். இது வந்து பாகுபலி இது கன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து தெரியுது இதுக்கப்புறம் ஒரு பார்ட் வரப்போறது இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. இந்த கதை என்னதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாரும் மனசுலயுமே இருக்கு. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ்னே சொல்லலாம் இந்த ஒரு செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திங்கிங்லாம் வந்து யாராவது நினைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க. இது வந்து ஒரு இந்தியன் சினிமாவை ஒரு புரட்டி போட வேண்டிய ஒரு படமா தான் இருக்கும். ட்ரெய்லரே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதை வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீக்வன்ஸ்ல என்ன நடந்தது, கட்டப்பா குத்துறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து மகேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த குழந்தையோட பிறப்பை பத்தி இது பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு போர் எடுக்கிறாங்கன்னு நல்லா தெரிய போகுது. அது வந்து பழி வாங்குறதுக்காக தான் எடுக்க போறோம்னு தெரிய போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸோ வந்து இதுல நம்ம வந்து தமன்னாவை தேடிக்கிட்டே இருப்பீங்க நிறைய பேர், எங்க இருக்காங்கன்னு. நான் சொல்றேன் பாருங்க, 1 நிமிஷம் 38 செகண்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்க. அவங்க தான் இப்படி சொலட்டி அடிச்சு ஒரு குத்துவாங்க அது அந்த எனிமி மேல. அவங்க தான் ஜி உடனே போயிடாதீங்க, வீடியோ பார்த்து முடிச்சுட்டே போங்க. தமிழ் பாத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து எடிட்டிங் டீம் ரொம்பவே ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த சில சீன்ஸ் தான் வரணும், எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமா தான் வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு குறிக்கோளா இருந்திருக்காங்க. அது ராஜமௌழி சாரும் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். இது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இன்னும் அதிகமா தான் இருக்கு. இந்த படத்துல வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சிஜி லெவல் பாத்தீங்கன்னா ஒரு யானையெல்லாம் வந்து அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வர வைக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பிரமிப்பா இருக்கு. ஒரு ஆள் வந்து இப்படிலாம் யோசிக்க முடியுமா? கற்பனையோட சிகரம்னு தான் இவரை வந்து வர்ணிக்கணும். முக்கியமா 2 பேரை பத்தி சொல்லியே ஆகணும். அது வந்து பிரபாஸ் பிளஸ் ராணா தகுபதி. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் தெரியுது. அதே உடம்போட திருப்பி அந்த துடிப்பு, எனர்ஜெட்டிக் எல்லாமே அந்த அவங்க போட்டிருக்கிற எஃபர்ட்லயே தெரியுது. அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வரும்போது அந்த ஆர்ம்ல வந்து ஒரு குத்துறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கே வந்து என்னமோ ஒரு மாதிரி ஒரு வைப்ரண்ட் தெரியுது அந்த பார்க்கும்போது. ஸோ அதனாலே இந்த மூவி வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அப்படின்னு சொல்லலாம். பாகுபலி டீமோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிளஸ் வந்து இந்த மூவி சக்சஸ் ஆக எங்களோட பெஸ்ட் விஷஸ். இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மூவி ரிவ்யூ வரும், அதையும் கண்டிப்பா பாருங்க. எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.